திருப்பூர் பிரச்சாரம் எல்லா சேனல்லையும் எல்லா மீடியாவிலையும் வந்தாச்சு. ஆவேசமாக கோவப்பட்ட விஜய், மக்கள் மீது கடுமையாக பேசிய விஜய், கோபமடைஞ்ச விஜய், என்னாச்சு திடீர்னு விஜய்க்கு என்ன நன்னாச்சு? அவரோட கண்டென்ட் இல்லைன்னா உங்க எந்த சேனலும் ஓடவே ஓடாது, இழுத்து மூடிட்டு போயிடுவீங்க. எங்கடா நெகட்டிவிட்டியை தேடலாம்னு தேடி தேடி வாரீங்களா? தேடி தேடி வாரீங்களா? கரெக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது பேரிகேட் போட்டிருக்கு, அதை தாண்டி உள்ள வராதீங்க, வரக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேசிட்டு போயிடுறேன்னு சொல்றதுக்கான உதாரணம் என்னன்னா, நாளைக்கு எந்த விளைவுகளும் வந்துடக்கூடாது, அந்த விளைவுகள் அவர் மீதும் போயிடக்கூடாது, மக்கள் மீதும் போயிடக்கூடாது, அவரை பார்க்க வந்ததால அந்த விளைவுகள் மக்களுக்கு போயிடக்கூடாது, அதனால இப்படி எல்லாம் வராதீங்கன்னு சொல்றாரு. இதை சொல்லி சொல்லி கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம சொல்றது மறுபடியும் கொஞ்சம் கோவப்பட்டாச்சு சொல்லணும்னு தோணுவோம். யார் மீது அக்கறை இருக்கோ அவர்கள் தான் கோவப்பட்டும் பேசுவார்கள்ன்றதை நீங்க மறக்க கூடாது. அதே போல அன்பு அன்பு அப்படின்ற அவருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு, ரசிகர்களாகவும் சரி, தொண்டர்களாகவும் சரி. எந்த ஒரு விஷயமுமே அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அது திகட்டிடும். அப்ப அதுதான் இங்க நடந்திருக்கு. எவ்வளவு எல்லாரும் என்ன சொல்றீங்க? வெளியில வர மாட்டேங்கிறாரு, தரையில நடக்க மாட்டேங்கிறாரு, மலையில நனைய மாட்டேங்கிறாரு, மக்களிடையே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வர்ற பிரச்சார வாகனத்தையே யாருமே விட்டு வைக்கிறது இல்லை. அது பேர்மிக்க அன்புதான், ஆனால் அது மக்களுக்கு ஆபத்தானது, அவருக்கு இடையூறானது. இதை மட்டும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா இந்த சேனல்ஸ் எல்லாம் நெகட்டிவிட்டி தேடி போடுவீங்க பாருங்க. அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இந்த பெண் அப்படின்னா மயங்கி விழத்தான் செய்வாங்க. அடிக்கிற வெயில்ல இவ்வளவு நேரம் காத்திருப்போம், அப்ப மயங்கி விழத்தான் செய்வாங்க. அதுக்கு அவர் அங்கிருந்து ஏர்போர்ட்ல இறங்கினோடனே வர்றதுக்கு வழி விடணும், வழி விடணும். உங்க கண்டென்ட் எல்லாம்